இந்த டேவிட் காகின்ஸ்ன்றது யாரு, அவரோட சைல்ட்ஹுட் வந்து எப்படி இருந்துச்சு, ஸோ அவரோட கொடுமையான வாழ்க்கையிலேருந்து தன்னைத்தானே வந்து அவர் மோட்டிவேட் பண்ணி எப்படி லைஃப்ல இருக்க எல்லா ட்ரீம்ஸையும் அவர் வந்து அச்சீவ் பண்ணார். ஃபைனலாக நீங்கள் வந்து வெற்றி பெறணும்னா காகின்ஸோட சக்ஸஸ் மந்த்ராவை ஃபாலோ பண்ணணும். பார்க்கலாமா? ஹலோ கைஸ், நான் உங்கள் ஹரிஷ் ஸ்ரீகாந்தன். இந்த புக்கோட ஹீரோ டேவிட் காகின்ஸ் வந்து 1975 வந்து பிறந்தாரு. அவரோட சைல்ட்ஹுட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து மோசமாக இருக்குது. அது காரணம் என்னன்னா, அவரையும் சரி அவங்க அம்மா அவங்க அண்ணா இவங்க 3 பேருமே அவங்க அப்பா வந்து ரொம்ப அடிமைகள் மாதிரி அவர் ட்ரீட் பண்ணுறாரு. அவங்க அப்பா வந்து டிரானிக்கல் ஃபாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. டிரானிக்கல்னா என்னன்னா ரொம்ப கொடுமையான, ரொம்ப கொடூரமான. ஸோ அவங்க அப்பா ட்ரூனஸ்க்கு வந்து ஒரு ரோலர் டிஸ்கோ ரிங்க்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் வந்துருக்கு. அந்த பிஸ்னஸில் ஃபேமிலி இருக்க எல்லாருமே வந்து வேலை செய்கிறாங்க. இப்போ நீங்கள் டேவிட் காகின்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் 6லேருந்து மிட் நைட் வரை இந்த டிஸ்கோ தேயில வந்து எல்லாருக்கும் ஷூஸ் கொடுக்குற வேலையை வந்து அவர் பார்க்குறாரு. இவர் இந்த வேலை பார்க்கும்போது அவங்க அம்மா வந்து அதே டிஸ்கோ தேயில பின்னாடியில் வந்து அவங்க வந்து சமைச்சு இருப்பாங்களாம். இவங்க எல்லாருமே ராத்திரி வந்து இந்த டிஸ்கோ தேயில தான் வந்து தூங்குவாங்க. ஆனால் அந்த ப்ராப்ளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராத்திரி ஃபுல்லாக வந்து மியூசிக் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கனால காகின்ஸ் எல்லாம் என்றைக்குமே நிம்மதியாக தூங்க முடியல. அப்போ போய் ஸ்கூலில் தூங்கிடுவாராம். ஸோ இது மாதிரி ஸ்கூலுக்கு போனால் அவரால் சரியாக படிக்க முடியல, ராத்திரி சரியாக தூங்க முடியாதனால டேவிட் காகின்ஸுக்கு என்றைக்குமே ஒரு மன நிம்மதி இருந்ததில்லை. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ரொம்ப மிருகத்தனத்தோடு அவர் வந்து நடந்து போகிறான். அவர் சொன்னது யாரும் வந்து கேட்கலன்னா பெல்ட்டாலேயே வந்து நல்லா விளாசிட்டு வரான். ஸோ ஒரு டைம் காகின்ஸ்க்கு வந்து ஈர் இன்ஃபெக்ஷன் வருது. அந்த இன்ஃபெக்ஷன் மட்டும் ட்ரீட் பண்ணாட்டி அவர் காது வந்து செவிடாக போயிருக்குமா. ஆனால் கூட அவர் அப்பா ட்ரூனஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு யாராவது ஹாஸ்பிட்டல் போவாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல் அனுப்புறதுக்கு அவர் வந்து கஞ்சிதாரம் பட்டிருக்காரு. ஸோ இதுக்கும் மீறி வந்து அவங்க அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனதுனால அன்றைக்கி ராத்திரியே அவங்க அம்மாவையும் காகின்ஸையும் பெல்ட்டாலேயும் செம்மையாக வந்து அடிச்சிருக்காரு. இதனால காகின்ஸோட உடம்பு ஃபுல்லாக நிறைய காயங்கள் வந்ததுனால பல நாள் ஸ்கூலுக்கு போக முடியல அவரால். ஸோ டேவிட் காகின்ஸ்க்கு 8 வயசு இருக்கும்போது அவங்க அம்மா டிசைட் பண்ணுறாங்க இதுக்கு மேலே இவரோட வந்து இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை நைஸாக கன்வின்ஸ் பண்ணி அவங்க பேரில் வந்து ஒரு கிரெடிட் கார்டு வந்து வாங்குறாங்க. வாங்கிட்டு அவங்க நெய்பர் கிட்டே இருந்து ஹெல்ப் வாங்கி அவங்க அப்பா கிட்டேருந்து அவங்க தப்பிச்சிடுறாங்க. தப்பிச்சுட்டு இந்தியானாவில் பிரேசில்னு ஒரு ஊரில் போய் அவங்க வந்து ஷிஃப்ட் ஆகிறாங்க. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் அவங்க லைஃப் ஸ்மூத்தாக போச்சு. அப்பாடா ட்ரூனஸ் கிட்டே தப்பிச்சிட்டோம் அப்படின்னு அவங்க நினைக்கும் போது தான் அவங்க லைஃப்பில் 2 விதமான ப்ராப்ளம்ஸ். ஒன்று, ரொம்ப வறுமையில் அவங்க வந்து தள்ளப்படுறாங்க. ரெண்டாவது, இவ்வளோ வந்து நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால காகின்ஸ் வந்து நிம்மதியாக ராத்திரி தூங்கவே வந்து முடியல. எந்த அளவுக்கு வருமென்னா, மாதம் வந்து ஒரு $7 கொடுத்து அவங்க ஒரு வீட்டில் வந்து தங்குறாங்க. ப்ளஸ் டே டு டே லைஃப்க்கு அவங்களுக்கு காசு தேவை இல்லையா, அவங்க அம்மா வந்து பார்ட் டைம் பண்ணுறாங்க. ப்ளஸ் கவர்மெண்ட் வந்து வெறும் $128 தான் அவங்க வந்து மாதம் வந்து கிடைக்கிறது. ஸோ இவ்வளோ நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால காகின்ஸ்க்கு நிறைய டாக்ஸிக் ஸ்ட்ரெஸ், அதாவது ரொம்ப மன அழுத்தம் இருக்கிறதுனால திடீர்னு ஒரு நாள் வந்து அவர் திக்க ஆரம்பிச்சிடுறாரு. அவருக்கு திக்குவாய் ஆகிடுறது. ப்ளஸ் தலையில் இருக்க முடியெல்லாம் வந்து கொட்டிட்டு அப்படியே ஸ்கின் ஃபுல்லாக பேட்சாக அப்படியே ஸ்கின்னோட கலர்லாம் போயிடுச்சு. ஸோ இந்த சின்ன வயசுல இவ்வளோ டாக்ஸிக் ஸ்ட்ரெஸ் வந்ததுனால அவர் எப்பயுமே ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோடில் இருக்கார். அப்படின்னா ஹை அலர்ட், எப்பயுமே ஒரு எச்சரிக்கையிலேயே அவர் வந்து இருப்பாராம். இதனால என்ன சைட் எஃபெக்ட்ஸ்னா, அவரோட மெமரி வந்து ரொம்ப மோசமாயிட்டு அவர் எது படித்தாலுமே அவரோட மனசில் வந்து தங்காது. இந்த காரணத்தால் அவர் வந்து எல்லாருமே ஸ்டூபிட், அவங்க டீச்சர்ஸ்லாம் நீ ஒரு தண்டம் அப்படின்னு வந்து எப்போதான் கூட்டின்னு இருப்பாங்க. ப்ளஸ் அவர் பிளாக் கிட்டாக இருந்ததுனால நிறைய ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் வேறு அவரோட கிளாஸில் வந்து நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயத்துலேருந்து அவர் தப்பிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் அவர் வந்து சீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். டீனேஜர் ஆனப்புறம் கூட அவரால் சரியாக எழுத படிக்க முடியல. நீங்கள் வந்து கேட்கலாம், டேவிட் காகின்ஸோட சைல்ட்ஹுட் பற்றி தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஜேர்னல், அதாவது ஒரு நோட் பேட் எடுத்துகிட்டு ஒரு சைடில் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து யாரெல்லாம் என்னை கிண்டல் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் என்கிட்ட வந்து தவறாக நடந்திருக்காங்க, என்னோட நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் என்னெல்லாம் சொல்லிட்டு தெளிவாக வந்து ஒரு பேப்பரில் வந்து எழுதுங்க, நல்ல டீட்டெயிலாக. இன்னொரு பேஜில் வந்து என்ன மாதிரி விஷயம்லாம் என்னோட முன்னேற்றத்தை வந்து தடுக்கிறது, என்னால் ஏன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியல, என்னை ஏன் யாருமே அப்ரிஷியேட் பண்ணலன்னு சொல்லிட்டு அந்த ஃபேக்டர்ஸ்லாமும் வந்து எழுதுங்க. நல்ல உண்மையாக வந்து எழுதுங்க. ஏன்னா இது மாதிரி நீங்கள் தெளிவாக வந்து எழுதினா தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கிளாரிட்டி வரும். அந்த கிளாரிட்டி வந்து உங்கள் லைஃப் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து கூட்டின்னு போகும். ஏன்னா கிளாரிட்டி அஃபோர்ட்ஸ் ஃபோக்கஸ். அந்த தெளிவு உங்களுக்கு அடிஷ்னல் கவனத்தை கொடுக்கும். ஸோ ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நிறைய போராட்டங்கள், மனசில் நிறைய வலி. ஸோ எப்படியாவது மற்றவங்களை அதை அட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கலகலராக ட்ரெஸ் போடுறது, கலகலராக ஹேர் கட் வந்து பண்ணிக்கிறது. ஸோ இன்னொருத்தருக்கோசமே அவர் வந்து வாழ ஆரம்பிக்கிறார். ஆனால் அவர் மனசுக்குள்ள ஒரு ரொம்ப பெரிய ட்ரீம் இருக்குது. எப்படியாவது வந்து US ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆஸ்வாப்னு ஒரு டெஸ்ட் வந்து எடுக்கிறார். அந்த டெஸ்ட்டில் 99க்கு வெறும் 20 பாயிண்ட் வந்து எடுத்துட்டு ஃபெயில் ஆகிறாரு. அன்றைக்கி ராத்திரி அப்படியே கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு அவரே அவரோட வந்து பேசுறாரு. காஸ் நீ நாள் யோசிச்சு பாரு, உனக்கு லைஃப்பில் ஃபியூச்சர் இல்லை, உனக்கு பெரிய ஒரு நோக்கம் இல்லை, நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஸோ உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பா வந்து உன்னோட லைஃப் வந்து மாற்ற போதில்லை, நீ தான் உன்னோட லைஃப் வந்து மாற்றணும்னு சொல்லிட்டு மூஞ்சியை ஷேவ் பண்ணும்போது அப்படியே தலைமுடியும் ஷேவ் ஆகிட்டு அப்படியே ஒரு புது காகின்ஸாக வெளில வராரு. அந்த ரிச்சுவல், அந்த ரொட்டீனை இன்னி வரையும் ஃபாலோ பண்ணுறாரு. இந்த கான்செப்ட் தான் அக்கௌண்டபிலிட்டி மிரர்னு சொல்லிட்டு அந்த புக்கில் வந்து எழுதியிருக்காரு. நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் லைஃப்பில் என்னெல்லாம் கோல்ஸ் வந்து நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே ஒரு ஸ்டிக்கி நோட்ஸில் எழுதி அந்த மிரர் மேலே ஒட்டிடணும். இதுதான் பீங் அக்கௌண்டபிள். அக்கௌண்டபிள் என்னன்னா லைஃப்பில் வந்து பொறுப்பு எடுத்துக்கிறது. ஸோ அவர் வந்து அவரோட கோல்ஸ் வந்து எப்படி எழுதி வச்சாருன்னா, இனிமேல் வந்து நான் பெட்டை வந்து மடிச்சேன்னா மில்ட்டுக்கார மாதிரி மடிக்க போகிறேன், கிராஸ் வந்து நான் ரெகுலராக வெட்ட போகிறேன், பேண்ட் வந்து ஒழுங்காக போட்டு போகிறேன்னு சொல்லிட்டு எல்லா கோல்ஸையும் முதல்ல அவர் மிரரில் போய் ஒட்டுறாரு. ப்ளஸ்
ஓனிங் த ப்ராப்ளம்ஸ். அந்த ப்ராப்ளம்ஸ் அப்படியே வந்து அது பொறுப்பு எடுத்துட்டு எல்லாத்தையும் வந்து ஒத்து காமிச்சார். இப்போ உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப குண்டா இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா, ஆமாம் நான் குண்டா தான் இருக்கேன் அப்படின்னு வந்து முதல்ல அதை ஒத்துட்டு, எப்படி வந்து நான் வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கோல் மாதிரி ஏறி அந்த ஸ்டிக்கி நோட்ஸில் வந்து ஒட்டுங்க. இப்போ ரொம்ப நாளாக வந்து எக்ஸாம்ஸில் ஃபெயில் ஆகிறீங்களா, ரொம்ப தத்தியாக வந்து ஃபீல் பண்ணுறீங்கன்னா, ஆமாம் நான் தத்தியாக தான் இருக்கேன், ஆமாம் நான் எக்ஸாம்ஸில் வந்து ஃபெயில் ஆகிறேன்னு சொல்லிட்டு முதல்ல அக்செப்டன்ஸ். அது ஒத்துட்டு எப்படி இனிமேல் நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறேன், எப்படி அதுலேருந்து வெளில வரப்பேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிக்கி நோட்ஸ் வந்து ஒட்டிடணும். இந்த கான்செப்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் கவர்மெண்ட் லைஃப்ல பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு 5 மணிக்கு எழுந்து காமிச்சாரு, நிறைய வெயிட்ஸ் வந்து தூக்க காமிச்சாரு. ஸோ அவரோட ரீடிங் லெவல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் வந்து படிச்சா அதை வந்து மண்டையில் ஏற்றுக்கிறதுக்கு 10 டைம் அந்த பேஜ் வந்து எழுதினா தான் அவரோட மண்டையில் வந்து ஏறுமா. ஸோ இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால ஒரு 6 மாசத்துல ஒரு 4th கிரேடரோட ரீடிங் லெவல்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு டீனேஜரோட ரீடிங் லெவலுக்கு அவர் மாறிடுறாரு. ஸோ இந்த அக்கௌண்டபிலிட்டி மிரர் கான்செப்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரா, அவருக்கு சுயமரியாதை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால ஒரு தெளிவு வருது. அந்த தெளிவு வந்து அவரோட வாழ்க்கையில் நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது. ஸோ உங்களோட ரெண்டாவது கான்செப்ட் என்ன தெரியும், அக்கௌண்டபிலிட்டி மிரர் தான். ஸோ உங்களோட லைஃப்பில் என்னெல்லாம் ட்ரீம்ஸ் இருக்கோ, என்னெல்லாம் பயங்கள் இருக்கோ, என்னெல்லாம் கோல்ஸ் இருக்கோ, இது எல்லாத்தையுமே ஸ்டிக்கி நோட்ஸில் எழுதி வச்சு அந்த மிரரில் போய் ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு உங்கள் ப்ராப்ளம்ஸை ஓன் பண்ணுங்க. ஓகே, நிறைய வந்து ஒத்துக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் ரொம்ப குண்டா இருந்தீங்கன்னா, ஆமாம் குண்டா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அதை தள்ளி வச்சுட்டு, நான் வந்து நெக்ஸ்ட் வீக்குள்ளே ஒரு 2 பவுண்ட் வந்து குறைக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிக்கி நோட்ஸில் எழுதி வச்சு மிரரில் ஒட்டி டெய்லி அந்த மிரர் வந்து பாருங்கள். இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறும். ஸோ பி அக்கௌண்டபிள். ஸோ இவ்வளோ கடுமையாக உழைச்சதுனால யூஎஸில் ஏர்ஃபோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. எப்போல்லாம் வந்து தண்ணியை பார்த்தாலுமே அவருக்கு வந்து பயம் வருது. ஏன்னா இந்த ட்ரைனிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஸ்விம்மிங் இருக்குது. ஸோ சின்ன வயசுலேருந்து வந்து ஸ்விம்மிங் லெசன்ஸ் வந்து எடுக்காதனால அந்த தண்ணியில் வந்து அவர் இறங்கும் போதெல்லாம் அவருக்கு வந்து அள்ளு விட்டுறது. ஸோ எப்படியா வந்து ஏர்ஃபோர்ஸ்லேருந்து நான் குவிட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறார். அந்த நேரத்தில் தான் அவரோட பிளட் ரிப்போர்ட் வருது. அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்றதுன்னா, இவருக்கு சிக்கிள் செல் அனீமியான்னு சொல்லிட்டு ஒரு வியாதி வர சான்சஸ் இருக்குது. ஸோ இது இருந்தால் வந்து ஃபியூச்சரில் நல்லது இல்லைன்னு சொன்னதுனால ஏர்ஃபோர்ஸ்லேருந்து அவருக்கு வந்து வெளில வர மாதிரி அவருக்கு ஆயிடுது. ஆசை இருந்தாலும் அவரால் வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அவருக்கு 24 வயசு இருக்கும்போது ஒரு பெஸ்ட் எக்ஸ்டர்மினேட்டராக அவர் வந்து மாறுறாரு. பெஸ்ட் எக்ஸ்டர்மினேட்டர்னு என்ன தெரியுமா, ராத்திரி நேரத்தில் ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு கரப்பாம்பூச்சிகள், எலிகள் இதெல்லாம் வந்து கொல்லணும். இது மாதிரி மொக்கையான வேலை பண்ணுறோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து அவர் தள்ளப்படுறாரு. அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளில வரதுக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா, நிறைய சாப்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம் 255 பவுண்ட்ஸ்லேருந்து அவரோட வெயிட் வந்து 300 பவுண்டாக வந்து மாறிடுது. டெய்லி நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது ஒரு சாக்லேட் மில்க் ஷேக், அப்புறம் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக டோனட்ஸ் வந்து அவர் சாப்பிட்றான். ப்ளஸ் அப்புறம் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு 2 பவுல் சீரியல்ஸ், ஒரு 8 சின்னமன் ரோல்ஸ், 6 எக்கு, அப்புறம் வந்து 10 பேக்கன் வந்து சாப்பிட்டுட்டு ஒரு நாள் வந்து யோசிக்கும் போது அவர் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு எந்த விதமான டேலண்ட்டும் இல்லை, என்னோட கரியரை வந்து சரியாக வந்து போகல, எனக்கு படிப்பறிவும் இல்லை, நான் என்ன பண்ண போகிறேன்னு யோசிக்கும் போது தான் லைஃப்பில் ரொம்ப பெரிய திருப்பு ஒன்று நடந்துச்சு. ஸோ ஒரு நாள் இது மாதிரி ஒரு வலுவான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் டிவியில் நேவி சீலோட டாக்குமெண்ட்ரி வந்து பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் யூஎஸ் நேவியில் பார்த்தீங்கன்னா சீல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் யூனிட் இருக்குது. அந்த சீல்ஸில் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட், அதாவது உலகத்துலேயே சிறந்த சோல்ஜர்ஸை தான் அவங்க வந்து உள்ளே வந்து இழுத்துப்பாங்க. ஸோ அவங்களோட ட்ரைனிங் பார்க்கும்போது அவங்களோட மன உறுதி, அவங்களோட ஃபிட்னஸ், ப்ளஸ் வந்து நீங்கள் நாட்டுக்கோசம் வேலை செய்யும்போது மூஞ்சில் ஒரு பெருமை தெரியுமா, இது எல்லாத்தையும் பார்த்து அவர் ரொம்ப வந்து இம்ப்ரெஸ் ஆகிறாரு. எப்படியான வந்து நான் யூஎஸ் நேவி சீல் ஆகணும்னு சொல்லிட்டு அவர் தெரிஞ்ச எல்லா நேவி ஆஃபீஸர்ஸ்க்கும் அவர் கால் பண்ணுறாரு. ஆல்ரெடி வந்து யூஎஸ் மிலிட்ரியில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தா யூஎஸ் நேவி சீல்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் வந்து இருந்துச்சு. அதை பற்றி அவருக்கு தெரிய வருது. ஆனால் அதில் 2 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஒன்று, 3 மாதத்தில் அந்த ப்ரோக்ராம் வந்து மூட போகுது. ரெண்டாவது, ரொம்ப வந்து குண்டாக இருக்கிறது. இப்போ அந்த நேவி சீல்குள்ளே போகணுன்னா உங்களோட வெயிட் வந்து 191 பவுண்ட்ஸுக்கு வந்து கம்மியாக இருக்கணும். ஆனால் அன்னி தேதியில் அவரோட வெயிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 297 பவுண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் 3 மந்த்ஸில் எப்படியா வந்து 100 பவுண்டு குறைக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து டிசைட் பண்ணுறாரு. அந்த நெக்ஸ்ட் 3 மாதத்தில் அவரோட மனநிலை எப்படி இருந்துச்சு, அவரோட ரொட்டீன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து 4:30 மணிக்கு வந்து எழுந்துட்டு ஸ்டேஷனரி பைக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா, உட்காந்த இடத்துலேயே ஒரு 2 மணி நேரத்துக்கு வந்து அவர் சைக்கிளிங் பண்ணுவாராம். பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற ஸ்விம்மிங் பூலுக்கு போயிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு வந்து ஸ்விம்மிங், அப்புறம் பக்கத்தில் ஜிம்முக்கு போயிட்டு சர்க்கியூட் ட்ரைனிங் சொல்லிட்டு ஒரு மசிலுக்கும் வந்து 5 செட், ஒரு செட்லேயும் 200 ரெப்பிட்டேஷன் பண்ணிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு அந்த நேவி சீலுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்குது தெரியுமா, அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு திருப்பி அந்த பைக் வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு வந்து ஓட்டின்னு இருப்பாங்க. அது முடிச்சுட்டு லைட்டாக டின்னர் சாப்பிட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி திருப்பி ஒரு 2 மணி நேரம் வந்து சைக்கிளிங் பண்ணிட்டு தான் அவர் வந்து தூங்க போவாராம். எந்த அளவுக்கு மன உறுதி இருந்தால் இப்படி பண்ண முடியும்? ஸோ இந்த மாதிரி வெறித்தனமாக ஒர்க் அவுட் பண்ணதுனால ஒரு 2 வாரத்தில் அவரோட வெயிட் வந்து 25 பவுண்ட் வந்து கம்மியாகிறது. ஒரு மாதம் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா எக்ஸசைஸ்க்கு மேலே ஒரு 4 மைல் வேறு ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஓடுறாரு. ஸோ இது மாதிரி பண்ணதுனால ஒரு 3 மாதத்தில் அந்த 190 பவுண்ட்ஸ் டார்கெட் தெரியுமா, அதை வந்து ஈஸியாக வந்து அவர் ரீச் பண்ணிடுறாரு. ஸோ நம்மளுக்கு 3வது சேலஞ்ச் தெரியுமா, மோட்டிவேஷனுக்கும் ட்ரிவனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை நம்ம வந்து புரியணும். மோட்டிவேஷன் என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே பேட் டேஸ் இருக்கும், அன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து மோட்டிவேஷன் இருக்காது. ஆனால் ட்ரிவன் என்ன தெரியுமா, அப்சஷன், அப்படியே வெறி கொண்டு வந்து உழைக்கிறது. அது 297 பவுண்ட்ஸ்லேருந்து 190 பவுண்ட்ஸ் வந்து 3 மாதத்துல வரணும்னா ட்ரிவனாக இருந்தால் தான் முடியும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, யூ கூட ஸ்டெப் அவுட் ஆஃப் யர் கம்ஃபர்ட் ஜோன் ரெகுலர்லி. ஸோ நீங்கள் எது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்பப்போ அதுலேயே நீங்கள் வெளில வரணும்.
ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா எந்தெந்த விஷயம்லாம் உங்களை ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஆகிறதோ அந்த லிஸ்ட் வந்து முதல்ல போட்டு அதில் இருக்கிறது ஒவ்வொன்றா வந்து நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும். அது வந்து உங்கள் பெட் மடிக்கிறதா இருக்கலாம், இல்லாட்டி பாத்திரம் வந்து கழுவுறதா இருக்கலாம், இல்லாட்டி 2 மைல் டெய்லி ஓடுறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா முதல்ல அதை போய் நீங்கள் வந்து செய்யணும். இது மாதிரி எதெல்லாம் உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்குதோ அதை நீங்கள் திருப்பி திருப்பி செய்யும்போது என்ன ஆகும்னா மன உறுதி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் டேவிட் கோகின்ஸ் எடுத்தீங்கன்னா இந்த புக்கோட ஆடியோ புக் ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு மிட் நைட்டுக்கு ரெக்கார்டிங் முடியுது. முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா 12லேருந்து 2க்கு வந்து வீட்டுக்கு போயிட்டு ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு 2லேருந்து 6 தூங்கிட்டு திருப்பி 6 மணிக்கு வந்து எழுந்து ஒரு 7 மைலுக்கு வந்து ஓடிட்டு அடுத்த நாள் வந்து இந்த ஆடியோ புக் ரெக்கார்டிங் வராரு. இதுதான் கம்ஃபர்டபுள் ஜோனை விட்டு வெளில போகிறது. ஸோ நான் இதுவரை படித்த புக்லேயே என்னோட ஃபேவரட் பயோகிராஃபி வந்து இந்த டேவிட் கோகின்ஸோட புக்கு தான். ஸோ இந்த புக்கையும் வாங்க, அதோட ஆடியோ புக்கையும் வாங்கி நீங்கள் படிச்சிங்கன்னா டெய்லி பூஸ்ட் குடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா மோட்டிவேஷன் டு த பவர் ஆஃப் இன்ஃபினிட்டி தான். ஸோ இந்த புக்கோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, நிறைய பிளேலிஸ்ட்லாம் இருக்குது, அதையும் வந்து பொறுமையாக வந்து கேளுங்க. ஸோ 2வது பார்ட் வந்து எப்படியாவது வீக்கெண்டில் ரிலீஸ் பண்ணலாம்னு நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அதுவரை ஹரிஷ் ஸ்ரீகாந்தன் சைனிங் ஆஃப்.